ஸோ ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கோம். ஸோ சென்னையில் வந்து ஒரு சரியான ஆஃபரு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவி வாங்கினா என்ன கொடுப்பாங்க? டிவி தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக டிவி வாங்குறவங்களுக்கு என்ன மேடம் கொடுக்குறீங்க? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, டிஷ் வாஷர், மிக்சி, கிரைண்டரு, ஹீட்டரு, அவனு, இந்த மாதிரி இண்டக்ஷன், சவுண்ட் பார், வீட்டுக்கு யூஸ் ஆகிற எல்லா ஹோம் அப்ளையன்சஸும் கொடுக்க போறோம் சார். டிவி வாங்குறவங்களுக்கு மட்டும். டிவி வாங்குறவங்களுக்கு சார், டிவி வாங்கினா டிவியும் கொடுக்குறோம், அது இல்லாம இந்த பொருளும் கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் டிவி வாங்கினா டிவி கொடுப்பாங்க, மிஞ்சி போனா ஏதாவது ஸ்டெபிலைசர் பண்ணி தரப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கதையே வேற. ஏன்னா மேடம் உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் ஆஃபர் 2 நாள் ஆஃபர் போடுறவங்க கிடையாது, வருஷத்துல 365 நாள் ஆஃபர் போடுறவங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுதுங்களா, தரமான ஒரு ஆஃபர் இறக்கிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் என்ன ஏதுங்க டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். இருங்க, இது மட்டும் இல்ல சார், நான் இந்த பொருள் மட்டும் கொடுக்க போறது இல்ல, கேஷ்பேக் ஆஃபர் இருக்குங்க சார். கேஷ்பேக் ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்குங்க சார். என்ன மேடம் தீபாவளிக்கு பயங்கரமான லட்டு கொடுக்குறீங்களே நீங்க? அது இல்லாம நம்ம கொடுக்குற டிஸ்கவுண்ட்டும் இருக்குங்க சார். அது அந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறீங்க? டிஸ்கவுண்ட்டும் இருக்கு, ஹோம் அப்ளையன்சஸ் எடுத்துக்கலாம், கேஷ்பேக் இருக்கு, இவ்ளோ விஷயங்கள் இருக்குங்க சார். ஃபோன் பண்ணுங்க. எனக்கு சீரியஸா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு சீக்கிரமா நீங்க வீடியோல வந்து கிளியரா எல்லாமே எனக்கு டீடைலா சொல்லிருங்க சரிங்களா? சூப்பரா வந்து சொல்லிடலாம் சார். வாங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா 24 இன்ச்சஸ். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 24 இன்ச்சஸ்ல இருந்து 110 இன்ச்சஸ் வரைக்குமே இருக்கு. ஸோ 24 இன்ச்சஸ் நான் ஸ்மார்ட் டிவி. நான் ஸ்மார்ட் டிவினா நார்மல் டிவிங்க. இது சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென்ட்ரைவ், இப்படி எல்லா ஆப்ஷனும் இருக்கு. 24 இன்ச்சஸ்ல இருந்து 1080 பிக்சல் ஃபுல் HD டிவி, கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். ஐபிஎஸ் பேனல், எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் நிழல் மாதிரி இமேஜ் தெரியாதுங்க. நீங்க கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டே ஹால்ல இருக்க டிவியை பார்த்தாலும் உங்களுக்கு நிழல் மாதிரி இருக்காது. அதுதான் ஐபிஎஸ் பேனல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 24 இன்ச்சஸ்க்கான ரேட் வந்து வெறும் 4,950 ரூபாய். 4,950 ரூபான்றது 3 வருஷத்துக்கான சர்வீஸ் வாரண்டிங்க. சர்வீஸ் வாரண்டினா என்னன்றதும் நான் தெளிவா சொல்லிடுறேன். சர்வீஸ் வாரண்டினா 3 வருஷத்துக்கும் இந்த டிவியில எந்த பிரச்சனைனாலும் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுல இருக்க காம்பனன்ட்ஸ் ஏதாவது புதுசா மாத்தணும், இப்ப டிஸ்பிளே மாத்தணும், இல்ல போர்டு மாத்தணும், ஸ்பீக்கர் மாத்தணும், சென்சர் மாத்தணும், ஏதாவது இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்ஸ்க்கான பேமெண்ட் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. நீங்க கேட்கலாம், என்னடா மேனுஃபேக்சரர்ன்றீங்க, வெறும் சர்வீஸ் வாரண்டியா கொடுக்குறீங்க? கேளுங்க, நான் சொல்றேன். நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெறும் சர்வீஸ் வாரண்டி மட்டும் கிடையாதுங்க. 3 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி, 6 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட், 2 வருஷம் சர்வீஸ் வாரண்டி, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ் வாரண்டி, டோட்டல் 3 இயர்ஸ்க்கும் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரைக்கும் வச்சிருக்கோங்க. ஸோ வெறும் டிவி மாடல்ஸ்ல மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாரண்டிலும் பார்த்தீங்கன்னா 4 விதமான வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் இப்போ 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ் வாரண்டிக்கு ஸ்பெஷல் ஆஃபரே போட்டிருக்கேன். இதுக்கு பெருசா ஒன்றும் இல்லைங்க. ஒரு டிவி காஸ்ட்டுக்கு பதிலாக 2 டிவி காஸ்ட், 3 டிவி காஸ்ட்னு வாங்குறது கிடையாது. ஒரு சின்ன மினிமல் அமௌண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். 24 இன்ச்சஸ்க்கு 299, 32 இன்ச்சஸ்க்கு 499, 40 இன்ச்சஸ்க்கு 799, 43க்கு 1299, 50க்கு 1999, 55க்கு 2499, 65க்கு 3499. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்ற சர்வீஸ் வாரண்டி ரேட்டு கூட இந்த அடிஷனல் அமௌண்ட் மட்டும் பே பண்ணீங்கன்னா 1 இயருக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டும், அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி. என்னன்னு சொல்றேன், 24 இன்ச்சஸ்க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 4,950. அது கூட வெறும் 299 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முதல் 1 வருஷத்துக்கு எத்தனை முறை வேணாலும் டிவியில எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தருவேங்க. நான் அடிச்சு சொல்றேன், எந்த பிராண்ட்லயும் நான் கொடுக்குற மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய ஷோரூம் போனீங்கனாலும் நான் கொடுக்குற ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைக்கு நான் மாத்தி தரேன்னு சொல்றேன். டிவி பேனல்ல லைன் விழுகட்டுங்க, பிளாக் டிஸ்பிளே வரட்டும், போர்டு ப்ராப்ளம், ஸ்பீக்கர் ப்ராப்ளம், பேக்லைட் ப்ராப்ளம், ஏன் இந்த சின்ன சென்சர் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா கூட டிவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு புது டிவியே எடுத்துக்கோங்க. 12 மாசத்துல எத்தனை முறை வேணாலுங்க. இதுதான் நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 32 இன்ச்சுங்க. 32 இன்ச்ல 4 மாடல் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 24 பார்த்த மாதிரி 32லயே நான் ஸ்மார்ட் டிவி.
ஸோ நான் ஸ்மார்ட் டிவினா சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ் இப்படி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஃபுல் ஹெச்டி டிவி அண்ட் நம்ம மேனுஃபேக்சர்ன்றதுனால 32 இன்ச்லேருந்தே 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து மொத்தம் 30 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோங்க. 32 இன்ச்சஸ் நான் ஸ்மார்ட் டிவிக்கான ரேட்டு வெறும் 6700 ரூபாய். 6700 ரூபாய் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 32க்கு பெரிய அமௌண்ட் இல்லைங்க, வெறும் 499 ரூபாய் கொடுத்தா போதும். முதல் ஒரு வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டிங்க. ஸோ இதுல 32லே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவிங்க. ஆண்ட்ராய்ட் டிவினாலே உங்க எல்லாருக்குமே பிராண்டுக்கு ஈக்குவலா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பிராண்ட் டிவின்னும் போது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு சைட்ல சோனி, சாம்சங், எல்ஜியும், மறுபக்கம் எம்ஐ, டிசிஎல், ஹையர் இந்த மாதிரி என்ன டிவிஸ் வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு ஈக்குவலா நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவிஸ்லாம் சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80%, மற்ற பிராண்ட் எம்ஐ, டிசிஎல் அந்த மாதிரி எந்த பிராண்ட் எடுத்தாலும் 100% அப்படியே உங்களுக்கு கிளாரிட்டி, குவாலிட்டி ஆகட்டும், உள்ள இருக்க காம்பனன்ஸ் ஆகவும் அப்படியே மேட்ச் ஆகுங்க. 32ல ஆண்ட்ராய்ட் டிவில 3 மாடல், ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி, வாய்ஸ் ரிமோட். ஸோ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் 32 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டில் ஃப்ரேம்லெஸ்லாம் ஒரே ரேட்டுங்க, 7850 ரூபாய். இதுல இருந்து தீபாவளிக்காக 3% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். டிஸ்கவுண்ட் போக 7615 ரூபாங்க. 7615 ரூபான்றது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 499 ரூபாய் தான் கொடுக்கணும். ஸோ நான் கிளியரா சொல்றேங்க, நான் இன்னைக்கு சொல்ற எல்லா ரேட்ஸுமே வந்துட்டு சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட் சொல்லிட்டு இருக்கேன். அது கூட உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு நான் சொன்ன அந்த எக்ஸ்ட்ராவான ரேட்டை பே பண்ணுங்க. கண்டிப்பா இதை பே பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு 10 மாசம் யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ண உடனே 10வது மாசம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, சென்சார் பிரச்சனைனா கூட நீங்க டிவி கொண்டு வந்து கொடுத்துட்டு புது டிவி எடுத்துட்டு போறீங்க. நான் அந்த டிவியை ரிப்பேர் பண்ணி தர போறது இல்லை, அதுல இருக்க காம்பனன்ஸ் சேஞ்ச் பண்ணி தர போறது இல்லை, புது டிவியே நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர்ல நீங்க எத்தனை முறை வேணாலும் டிவியை மாத்தி எடுத்துக்கலாங்க. ஸோ 40 இன்ச்சஸ் நெக்ஸ்ட் பாக்குறது. 40 இன்ச்சஸ்ல 4 மாடல் இருக்கு. ஃப்ரேம் டிவி இருக்கு, ஃப்ரேம்லே வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்லே வாய்ஸ் ரிமோட்டுங்க. இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் டிவி. ஃப்ரேம்லெஸ் டிவினா H2H பேனல் தெரியும் உங்களுக்கு, சினிமாட்டிக் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அதாவது ஒரு மினி தியேட்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, இருந்து பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா வீட்டுல ஹால்ல வைக்கும் போது அழகா இருக்கும் இது. ஸோ 40 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி, இது ஃபுல் ஹெச்டி 1080 பிக்சல். ஸோ 40 இன்ச்சஸ் ஃப்ரேம் டிவிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 11300 ரூபாய். இதுல இருந்து நம்ம தீபாவளிக்காக 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். டிஸ்கவுண்ட் போக 10735 ரூபாங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. 40 இன்ச்சஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 799 ரூபாய் கொடுத்தா போதும். 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 43 இன்ச்சஸ்ங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன பிராண்டுக்கு ஈக்குவலா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80% மேட்ச் ஆகிற டிவிஸ் எல்லாமே காமிச்சோம். ஸோ 100% மேட்ச் ஆகிற டிவிஸும் காமிக்கணும்ல, அதுதான் 43ங்க. 43ல ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவி, அது சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 70%, மற்ற பிராண்டுக்கு 100% மேட்ச் ஆகும். அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 43லே கூகுள் டிவிங்க. கூகுள் டிவிலாம் சோனிக்கும் சாம்சங்க்கும் 100% உங்களுக்கு கிளாரிட்டி, குவாலிட்டி, இன்டர்ஃபேஸ் எல்லாமே மேட்ச் ஆகுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் மாடல் வந்து உங்களுக்கு WebOSங்க. WebOSன்றது பாத்தீங்கன்னா எல்ஜியோட சாஃப்ட்வேர், அது நம்ம துசாஷால கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இதுல வந்து எல்ஜிக்கு 100% மேட்ச் ஆயிடும். WebOS டிவில நான் சும்மா சொல்லல, எல்ஜிக்கு மேட்ச் ஆகும்னு. நீங்க ரிமோட்லயே பாத்தீங்கன்னா எல்ஜின்னு உங்களுக்கு பிரிண்டே ஆயிருக்கும் பாருங்க. வெறும் உள்ள இருக்க WebOS சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாதுங்க, எல்லா காம்பனன்ட்ஸும் பாத்தீங்கன்னா அப்படியே எல்ஜில யூஸ் பண்ற மாதிரியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலதான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து கொடுக்க முடியுது. அதோட எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு அப்படியே இந்த டிவில இருக்கு. வெளியில நீங்க பிராண்டட் டிவி ஷோரூம்ஸ்ல போய் வாங்குற ரேட்டோட பாத்தீங்கன்னா 50%க்கும் கம்மியா தான் நம்மளோட கடையில வந்து இருக்கு. ஸோ 43 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 14250 ரூபாய். இதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட் போக 13538 ரூபாங்க. இது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 1299
799 ரூபாய் கொடுத்தா போதும். 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா 50 இன்ச்சஸ்ங்க. 50 இன்ச்சஸ்ல 3 மாடல் இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, வெப்ஓஎஸ் டிவின்னு இருக்குங்க. ஸோ நம்மளோட எல்லா டிவிஸும் 50 இன்ச்சஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 4K. ஆக்சுவலா 43 வெப்ஓஎஸ்ல இருந்து 4Kங்க. 4K அப்படின்னா 2160 பிக்சல்ல. சும்மா நம்ம இந்த யூடியூப்ல 4K வீடியோ பிளே பண்ணி காமிக்கிறதுலாம் கிடையாது. பென் டிரைவ்ல நீங்க கொண்டு வந்து 4K பிக்சர்ஸ் போட்டாலும் இந்த டிவில இந்த போர்ட்ல எடுக்குங்க. அதுதான் 4K டிவி. அண்ட் கிளாரிட்டி நான் சொல்லணும்னு இல்லை, நீங்க பார்க்கும் போதே தெரியும் கிளாரிட்டி குவாலிட்டி சூப்பரா இருக்கும். நீங்க பார்த்து வாங்கணும்னா நமக்கு 9 பிரான்ச் இருக்கு. 9 பிரான்ச்ல எந்த பிரான்ச்சுக்கு வேணா போய் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்ற ரேட்டு, ஆஃபர், டிஸ்கவுண்ட் எல்லாமே எல்லா கடையிலும் இருக்குங்க. 50 இன்ச்சோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட்டு 24,500 ரூபாய். இதுல இருந்து இந்த தீபாவளிக்கு நம்ம 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். டிஸ்கவுண்ட் போக 22,735 ரூபாங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 50 இன்ச்சுக்கு வெறும் 1999 ரூபாய் கொடுத்தா போதும். 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துடுறோங்க. அடுத்தது நம்ம 55 பார்க்கலாம் வாங்க. அடுத்தது 55 இன்ச்சு. 55 இன்ச்லயும் 3 மாடல் இருக்குங்க. ஆண்ட்ராய்டு இருக்கு, கூகுள் இருக்கு, வெப்ஓஎஸ் இருக்கு. எல்லாமே 4K கிளாரிட்டி. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிராண்டுக்கு ஈக்குவலா எல்லாமே இருக்கும். அண்ட் 55 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 29,250 ரூபாய். இதுல இருந்து நம்ம தீபாவளிக்காக 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். டிஸ்கவுண்ட் போக 27,203 ரூபாங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா உங்களுக்கு 55 இன்ச்சஸ்க்கு 2,499 ரூபாய் கொடுத்தா போதும். 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டி. நான் திருப்பியும் சொல்றேன், ரீப்ளேஸ்மெண்ட்னா நான் டிவி பேனல்ல லைன் விழுந்தா, பிளாக் டிஸ்பிளே ஆனா ஒரு சைடு தெரிஞ்சு ஒரு சைடு தெரியல, போர்டு, பேக் லைட்டு, ஸ்பீக்கர், சென்சர், இப்படி எல்லா பிரச்சனைக்கும் டிவி கொண்டு வந்து கொடுத்துட்டு புது டிவியே எடுத்துக்கோங்க. நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, எல்லா இடத்துலயும் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க, ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர மாட்டாங்க. சர்வீஸ் பண்ணி தருவாங்க, இல்ல பழைய டிவி கொடுப்பாங்க, இல்ல சர்வீஸ் பண்ணதுக்கு உங்ககிட்ட காசு கேட்பாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ரீப்ளேஸ்மெண்ட்னா நான் கொடுக்கறதா ரீப்ளேஸ்மெண்ட். டிவியை 12 மாசத்துல எத்தனை முறை வேணாலும் நீங்க மாத்திக்கலாங்க. எந்த பிரச்சனைனாலும் டிவி உடையாம மட்டும் இருக்கணும், சரிங்களா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 65 இன்ச்சஸ் நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் இருக்கு. 65 இன்ச்சஸ்லயும் 3 மாடல் வச்சிருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு பாத்தீங்கன்னா 3,499 ரூபாய் கொடுத்தா போதுங்க. இது இல்லாம நம்ம கிட்ட 75 இருக்கு. 75ல டச் டிவி இருக்கு, 86 இருக்கு, 110 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கு. அதுலயும் டச் டிவியும் இருக்குங்க. இந்த சைஸ் டிவிஸ்லாம் நீங்க புக் பண்ணணும்னா முன்னாடியே நீங்க ப்ரீ புக் பண்ணணும். ஒரு 10 டேஸ் டைம்க்குள்ள உங்களுக்கு நாங்க டெலிவர் பண்ணிடுவோங்க. மேடம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் சூப்பரா சொல்லி முடிச்சிட்டீங்க. அந்த ஆஃபர்னு ஸ்டார்டிங் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த கையில கூப்பன் வச்சிருக்கீங்க, அது என்னங்கிறது எனக்கு டீடைலா சொல்லுங்க. இது எனக்கு தான் மெயின். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார் சொல்றேன். சோ நம்ம கடைக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து தீபாவளி வரைக்கும் டிவி வாங்குற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா டிவி வாங்கி பில் போட்டு, டிவி வாங்குறதுக்கு நான் பெர்சன்டேஜ் வைஸ் சொல்லிட்டேன், அந்த அமௌண்ட்ல நீங்க வாங்கிக்கலாம். வாங்கி பில் போட்ட பிறகு ஒரு பாக்ஸ்ல இந்த கோல்டன் டிக்கெட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க இதுல இருந்து ஒரு கோல்டன் டிக்கெட்டை எடுத்து ஸ்கிராட்ச் பண்ணும்போது நான் சொன்ன ஹோம் அப்ளையன்சஸ்ல டிவியா இருக்கலாம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, டிஷ் வாஷர், உங்களுக்கு இல்ல இண்டக்ஷன், என்ன வேணா இருக்கலாங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உள்ள இருக்கு. என்ன வருதோ அதை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். இதுல எதுவுமே வரலன்னாலும் நீங்க கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் இதுக்குள்ள இருக்கு. எதுவுமே இல்லாம இருக்காது, எதுவுமே இல்லாம இருக்காது. ஒண்ணு ஹோம் அப்ளையன்சஸ் வரும், இல்ல கேஷ்பேக் பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உள்ள இருக்கு. ஸ்கிராட்ச் பண்ணி என்ன அமௌண்ட் இருக்கோ அது வந்து நீங்க ஸ்பாட்லயே வாங்கிட்டு போலாங்க. சோ இது வந்து நான் திருப்பியும் சொல்றேன், எப்படின்னா இந்த கேஷ்பேக்லாம் வந்து நீங்க அடுத்த பர்ச்சேஸ்ல வந்து நீங்க வாங்கிக்கோங்க, ரெடீம் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் கிடையாதுங்க. இம்மீடியட்டா ஸ்பாட்லயே பண்ணிக்கலாம். ஸ்பாட்லயே கொடுத்துறேன். என்ன வருதோ அதை நீங்க எடுத்துட்டு போயிடலாம், என்ன அமௌண்ட் விழுதோ அதை வாங்கிட்டு போயிடலாம். இதுதான் நம்மளோட தீபாவளி தமாக்கா ஆஃபர். செமையா ஆஃபர் போட்டுருக்கீங்க, வேற லெவலு. அதே மாதிரி மேடம் இப்போ நீங்க சொன்ன இந்த ஆஃபர் வந்து எங்கெல்லாம் வந்து இருக்கும், உங்க பிரான்ச்சஸ் அப்படி எல்லாமே? நம்மளோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா சென்னையில அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, ஆலந்தூர், திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர், இப்படி எல்லா இடத்துலயும் இருக்குங்க. இது அத்தனை பிரான்ச்
பிரான்ச்சுக்கும் எதுவுமே பிரான்ச்சைசி கிடையாது. எங்களோட சொந்த அவுட்லெட், நான் தான் ஓனர். நான் இன்னைக்கு சொன்ன ரேட் ஆகட்டும், உங்களுக்கு ஆஃபர் ஆகட்டும், டிஸ்கவுண்ட் ஆகட்டும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கோல்டன் டிக்கெட்டும் எல்லா ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கும். மேடம் இப்போ இது சொன்னது இது இல்லாம வெளியூர்ல இருந்து சில பேர் பாப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்லயோ கொரியர்லயோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தாராளமா பண்றோம் சார். நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, யார் யாரு நம்ம பிரான்ச் பக்கத்துல இருக்கீங்களோ அவங்கலாம் அந்த பிரான்ச்ல போய் பார்த்து நீங்க ஃபீல் பண்ணியே வாங்கிக்கலாங்க. கிளாரிட்டி குவாலிட்டியை இல்லைன்றவங்களுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க கால் பண்ணி ஜஸ்ட் எந்த கடையில வேணா கேளுங்க. நம்மளோட எல்லா கடையிலும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. சொல்லி நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்சல்ல நாங்க அமுச்சு விடுவோங்க. டிரான்ஸ்போர்ட்லயும் உங்களுக்கு நான் எப்படி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு உங்ககிட்ட எப்படி கேட்குறேன், டிவி உடையாம கொடுங்க எனக்கு, நான் டிவி மாத்தி தரேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன், உங்க வீட்டுக்கு டிவி உடையாம வந்து சேர்றதுக்கு நான் பொறுப்பை எடுத்துக்கிறேங்க. இதுக்கு என்ன பண்ணுவோம்னா, டிவிக்கு பேனல் இருக்குல்ல, டிவி பேனலுக்கு முன்னாடி பிளைவுட் வச்சு நாங்க அனுப்புறோம். அந்த பிளைவுட் எதுக்கு வச்சு அனுப்புறோம்னு பாத்தீங்கன்னா, டிவி டேமேஜ் ஆகாம இருக்காது. கொரியர்ல பாத்தீங்கன்னா தூக்கி தூக்கி போடுவாங்க, டேமேஜஸ் நிறைய விழும். அந்த டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக பிளைவுட் வச்சு அனுப்புறோம். உங்களுக்கு டிவி வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே ஓபன் பண்றதுல இருந்து எடுத்து வச்சு ஆன் பண்ற வரைக்கும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுத்துக்கோங்க. டிவியில ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அந்த வீடியோ வச்சு நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிளைம் பண்ணிக்கலாங்க. டேமேஜ் இல்லைன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. ரைட்டுங்க. மோஸ்டா டேமேஜ் வந்துராது இல்லையா, டேமேஜ் இல்லாம இருக்கிறதுக்காக தான் அந்த பிளைவுட் வச்சு அவ்வளவு சேஃபா வைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த உங்க சொன்ன லொகேஷன்ல இல்லாம இருந்தா கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்லயோ கொரியர்ல அழகா நீட்டா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்க எங்கன்னா ஈஸியா வாங்கிக்கலாம். ஸோ மேடம் இப்போ இதெல்லாம் ஓகே மேடம், இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறது எல்லாம் ஓகே. இப்போ வந்து உங்ககிட்ட பொருள் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ற மாதிரி அப்படிலாம் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம் சார். நம்ம கிட்ட ரொம்ப சுலபம் சார். எங்க கிட்ட செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. எங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் இல்ல கண்டெய்னர் நிறைய நீங்க டிவி எடுக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. இதுல நீங்க கடை வச்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதெல்லாம் பெரிய விஷயம் யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க எங்க கிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கோங்க, இல்ல பிரான்சைஸ் எடுத்துக்கோங்க, எங்க பேர்ல வியாபாரம் பண்ணுங்கன்னு வாங்க. நான் சொல்றேன், நீங்க எங்க பிராண்ட் நேம் துசாஷால வியாபாரம் பண்ண வேணாங்க. எப்படின்னு பாக்குறீங்கன்னா, நீங்க 6 டிவி எடுத்தா போதும். 24 இன்ச்ல இருந்து 110 இன்ச் வரைக்கும் இருக்கு. இதுல ஒவ்வொரு சைஸ்ல இருந்து ஒவ்வொரு டிவி எடுத்தா போதும். 6 டிவி அதுக்கு செப்பரேட்டா ரேட் வச்சிருக்கேன். இல்ல நீங்க பல்கா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தனியா செப்பரேட்டா ரேட் இருக்கு. ஹோல்சேலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்த மாதிரி அந்த அமௌண்ட் தான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு. இதுல பிராண்ட் நேம், உங்களோட ஓன் பிராண்ட் நேம் வேணும்னா நீங்க நான் கேட்குற மாதிரி உங்க லோகோ கொடுத்தீங்கன்னா, டிவி ஆன் பண்ணும் போது உங்க லோகோ, டிவிக்கு மேல உங்க லோகோ, ரிமோட்ல உங்க லோகோ, சரிங்களா, பாக்ஸ்ல எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயுமே உங்களோட லோகோ நான் போட்டு கொடுத்துறேங்க. இதுக்கு பெருசாவும் நாங்க சார்ஜ் பண்றதுல ஒரு டிவிக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் தான் சார்ஜ் பண்றோம். 50 ரூபாய் பிராண்டிங்க்கு சார்ஜ் பண்றோம். சோ நீட்டா உங்களோட ஓன் பிராண்டே பண்ணி கொடுத்துறோம். பக்காவா வந்துரும் இல்லையா. ஸோ பரவாயில்ல, நிறைய பேருக்கு வந்து இருக்கிறது என்னன்னா நமக்குன்னு ஒரு ஓன் பிராண்ட் இருக்கணும், அந்த ஓன் பிராண்ட்ல பிசினஸ் பண்ண நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ஸோ உங்க ஓன் பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க பிசினஸ் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ மேடம் இது வந்து எல்லா ஊர்ல எங்க கேட்டாலும் நீங்க வந்து அது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். டீடைல்ஸும் சூப்பர் மேடம். அதுக்குமே நான் தனியா நம்பர் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த டீலர்ஷிப்கான நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லாம் மென்ஷன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கிளியரா செக் பண்ணிக்கோங்க. இவங்க பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா சந்திப்போம். டாடா, பை பை.